இப்போ 2026ன்றது அவர் டார்கெட்டாக இருக்காது. இதில் களத்தில் நின்றுட்டு தனித்தே நின்று அவரோட மார்ஜின் எவ்வளோ இருக்குது, அவருக்கான ஓட் பர்சன்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதன் பிறகு 2031 அவரோட டார்கெட்டாக வச்சுருக்கலாம் இல்லையா? வாய்ப்பே இல்லை சார். பாலிடிக்ஸ் இஸ் அ வெரி 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 டஃப் கேம். இன்றைக்கெல்லாம் பெரும் பணம் விளையாடுது. 26ல் திமுக ஒரு வேளை ஜெயிச்சிடுச்சுன்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு வேளை அப்படி ஜெயித்தாங்கன்னா அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் அந்த திமுகவை எதிர்கொள்வது என்பது வந்து இப்போ இருக்க அளவு கூட அவங்க மென்மையாகவோ கண்ணியமாகவோ இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் எப்படி 72 77 நடத்தினாங்களோ, ஜெயலலிதாவை எப்படி 89 91 நடத்தினாங்களோ அந்த அளவுக்கு எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். ஏன்னா அவங்களோட இன்னொரு கூடுதல் பயம் என்னன்னா, ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு இருக்க வரைக்கும் திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. ஸ்டாலினுக்கு ஒரு அட்வான்டேஜ். உதயநிதி வர்சஸ் விஜய்னு மாறிச்சு அப்படின்னா, உதயநிதி வர்சஸ் விஜய்னு வந்துன்னா கண்டிப்பாக விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். அதில் வந்து உதய் அவங்க எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து 26ல் ஒருவேளை அவங்க ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றும் பட்சத்தில் என்ன விலை கொடுத்தும் விஜய் வந்து அரசியலேருந்து அப்புறப்படுத்தத்தான் பார்ப்பார்கள். அதில் ஸ்டேட் பவரும் கையில் இருக்குது அப்படின்னும் போது அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இது அவருக்கு நம்மளை விட நல்லா தெரியும்.